வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வி ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நானும் டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியனும் அணுகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த ஏன் என்ற கேள்வி என்பது ஒரு சீரீஸாக வரும். ஒரு 3 பார்ட் சீரீஸாக நம்ம பண்ணுறோம். அதில் இந்த வாரம் நாம் பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல் களம். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிகளுடைய வியூகம் என்ன அப்படின்னு. திமுக என்ன வியூகத்தை முன்வைக்கிறது, அதிமுக பாஜக கூட்டணியோடைய வியூகம் என்ன, தாவேகாவுடைய வியூகம் என்ன, அதே போல் நாம் தமிழர் கட்சி 21 திருச்சியில் அவங்களுடைய மாநாடை கூட்டி இருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய வியூகத்தை இப்போவே பேசினா அது சரியாக இருக்காது அப்படின்றதால அது முடிஞ்ச உடனே நாம் தமிழருக்கு தனியாக நாம் ஒரு வீடியோ போடலான்னு அப்படின்னு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாம் 3 வீடியோஸாக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழக்கம் போல் தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த விஷயங்கள்லாம் நாம் ஏன் பேசுகிறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஜனநாயக திருவிழா. ஆகவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் இதில் பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் எந்த ஆடும் இருக்காது. அதற்கு காரணம் நாங்கள் எந்த அரசியல் கட்சியோ அதே மாதிரி விளம்பரம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களையோ நம்பி இல்லை, உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில். சிவபிரியன் சார், வியூகங்கள் என்ன 2026 தேர்தலுக்கு? முதல்ல யாருக்கிட்ட ஆரம்பிக்கலாம்? ஆளுங்கட்சி டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 ப்ராங்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று, கீழே கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, டிஎம்கேவுடைய கேம்பெயின் இந்த முறை இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், நாட் அரவுண்ட் டிஎம்கே. அவங்க அந்த கிளியர் டிஸ்டிங்ஷனை எடுக்கிறாங்க. இல்லம்தோறும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை தான் அவங்க பெருமளவில் எடுக்கிறாங்க. டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தைகள் பெருசாக இருக்காது. இது அகெயின் நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா 2014 அப்கி பார் மோடி சர்க்கார் மாதிரி இது இந்த முறை ஸ்டாலினுடைய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போகிறாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராங் ஸ்ட்ராட்டஜி. கீழே போய் கிரவுண்டில் போயிட்டு வெல்ஃபேர் மெஷர்ஸை சொல்லி, உங்கள் வீட்டில் இத்தனை ஸ்கீம் இருக்குது பாருங்கள், 1000 ரூபாய் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வருதா, உங்கள் பொண்ணுக்கு 1000 ரூபாய் காலேஜ் போகிற பொண்ணுக்கு கிடைக்குதா, பையனுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணி இதெல்லாம் தொடரணுன்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு கிரவுண்ட் லெவல் கேம்பெயின். சென்டர் பீஸ் ஆஃப் த கேம்பெயின் கேம்பெயினாக பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது. அதில் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா, இது தமிழ்நாட்டுக்கும் நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கும் நடக்கின்ற ஒரு எலெக்ஷனு. இதில் பிரதானமாக அவர் பேச வர்றது என்னென்னா, அதிமுகவுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் இல்லை அந்த கூட்டணியில், பாஜக தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது, அதனால தான் அவங்க அதை என்டிஏன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் நடக்கின்ற ஒரு அரசியல் போராட்டமாக இதை பண்ணுறதுல அவருக்கு என்ன ப்ளஸ்ஸு, அவங்க என்ன அச்சீவ் பண்ண வராங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சியை முழுவதுமாக மறைக்க பார்க்குறாங்க. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இந்த கவர்மெண்ட் மேலே நிச்சயமாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிறது தான் உண்மை. அந்த சிக்னிஃபிகண்ட் ஆன்டி இன்கம்பன்சி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, எதிர்கட்சிகள் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணக்கூடிய ஒரே எதிர்கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. எதிர்கட்சிகள் 2ஆக பிளவுபட்டு கிடக்குது. அதிமுக தலைமையில் ஒரு அணியும், தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய சக்தி ஒரு அணியாகவும் இருக்கிறதுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி 2 பக்கமாக பிரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 பேருமே அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நல்லா தெரியும். இந்நேரம் ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை இருந்திருந்தாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும். அது இப்போ தெரியல. நீங்கள் எங்கே போனாலுமே அந்த ஆன்டி இன்கம்பன்சியை டிஎம்கே அழகாக மறைக்க பார்க்குறாங்க. ஒன்று சிஎம்மோட கேம்பெயின், இதுக்கு தான் எதிர்கட்சிகளினுடைய கேம்பெயின் இன்னும் வாசிஃபரஸாக இருக்கணுங்கிறது. விஜய் அவர்கள் வெளியில் வரணும்னு சொல்கிறோம்ல, ஏன்னா நீங்கள் வெளியில் நீங்கள் தினம் பேச ஆரம்பித்தா தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட எடுப்படும். இவர் பேசுகிறார்ல, என் ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது, தினமும் மக்கள் முதலமைச்சரோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கள. எதிர்கட்சிகளோட பேச்சு எத்தனை பேர் இப்போ ஏடிஎம்கேவுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
டிஎம்கே அதுதான் அவங்க பிரதானமாக அந்த தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏசி. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஷபீர், நீங்களும் ரொம்ப நாள் ஃபீல்டில் இருந்திருக்கிறீங்க. இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த ஃபெடரலிசம் இதெல்லாம் எலெக்ஷன் இஷ்யூவாகவே பேசப்படும். வேறு எங்கேயும் இதெல்லாம் இந்த மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கல, இதெல்லாம் பெருசாக ஓட்டெல்லாம் மாற்றாது. இங்கே அதை பற்றி பேசி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் லைவ் ஒயராக இருக்குது. பாஜகவுக்குன்னு அவங்க ஒரு தனி பேஸ் அவங்க வளர்த்துக்கிட்டாலும் அந்த பாஜக எதிர்ப்பு பிரதானமாக இருக்குதுங்கிறத திமுக தெரிஞ்சு வச்சுருக்கு. கடந்த 3 தேர்தல்லையும் அவங்க பாஜக எதிர்ப்பு தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட பாஜக எதிர்ப்பு தான் டிஎம்கே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு பெருமளவில் உதவி பண்ணுது. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே மாற்றிட்டாங்க 3 எலெக்ஷனுக்கு. இந்த எலெக்ஷனுக்கும் நீங்கள் பிஜேபி ஏடிஎம்கேல இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷனில் வழக்கமாக சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் அதிமுகவை திட்டி இல்லை அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி ஓட்டு வாங்குவீங்களா, இல்லை பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கிறதா பழக்கம் இருக்கா? இப்போ இவங்க பிஜேபியை முழுவதுமாக கொண்டு போகிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ரொம்ப அதை லைவ் ஒயரு, அதை வச்சியே அறுவடை பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த இது செட்டை ஏற்றுப்பாங்க மக்கள் நீங்கள் பார்க்குறீங்களா? இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா டிஎம்கேக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி திரு எம்கே ஸ்டாலினுடைய இமேஜை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த தேர்தல் வியூகம் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரு எம்கே ஸ்டாலின் ஒரு போலரைசிங் ஃபிகர் கிடையாது. நீங்கள் அவரை பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு கோபம் வராது, அந்த மாதிரிலாம் ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு லீடர் இல்லை அவர் அப்படின்றத அவங்க டீம் அதை ரீட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் இன்க்ளூசிவான ஆளாக நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லா இடங்களுக்கும் போகிறாரு, நிறைய கல்யாணத்துக்கு போகிறாரு, அதிமுக காரங்க கூப்பிட்டாலும் போகிறாரு. சார் நீங்கள் நமக்கு நாமே அந்த தேர்தல் முன்னாடி 2016 தேர்தலுக்கு முன்னாடி அவர் பண்ண நமக்கு நாமைக்கு முன்னாடி இருந்து திரு எம்கே ஸ்டாலின் வேற, இப்போ இருக்கிற எம்கே ஸ்டாலின் வேற. முன்னாடி இருக்கிற எம்கே ஸ்டாலின் ஒரு டிஸ்டன்ஸோடையே இருப்பார். ரொம்ப பெருசாக நீங்கள் கட்சிக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸோட இருப்பாங்க. இப்போ அவர் பப்ளிக் கிட்ட அந்த கேம்பெயின் தான் அவரை அந்த பப்ளிக்கும் அவருக்குமான ஒரு கனெக்ஷனை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக போய் கை கொடுக்கறது, பேசுறது, பார்க்கறது, அந்த கேப்பை குறைச்சிச்சு. இவருக்கும் என்னன்னா, உங்களுக்கு ஒரு இது இருக்கும் சார். நீங்கள் கலைஞர் மாதிரி ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் கொஞ்சம் ஓவராகவும் வெளியில் ஒன்றும் பண்ணிட முடியாது. பண்ணிட்டு பண்ணலாம், வீட்டுக்கு தான் கேள்வி அந்த பயம் இருக்கு. நீங்க பேசுறது கூட இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும், அவர்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அவர் கட்சியுடைய தலைவர் அவரு அப்படின்னும் போது இவருக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். ஸோ இவர் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே சைட்லைன்ஸ்லயே இருந்தார். இவர் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது தான் அவர் கொஞ்சம் முன்னாடி வராரு. அவரோட ஷேடோலே தானே ஷபீர் இருந்தார் கடைசி வரைக்கும். இவர் சச் அன் ஒபீடியன்ட் சன். அந்த விஷயத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ட் சன் பாலிடிக்ஸ்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் விலகி இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ ஹி வாண்ட்ஸ் டு பி சீன், ஹி வாண்ட்ஸ் டு பி ஹர்ட். அவரை மக்கள் பார்க்கணும், மக்கள் கேட்கணும், மக்கள் அவரை சந்திக்கணும். ரோட்டில் போனால் நம்ம நீ முதலமைச்சரை பார்த்தோம். பல இடங்களில் அவரே வண்டியெல்லாம் நிப்பாட்டி சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு, பேசுகிறாரு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் மீது இவங்க 2021 ஜெயிச்சு வரும்போது இந்த மிடில் கிளாஸ் மத்தியிலையும் அதே மாதிரி பெருவாரியான மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் பியூரோக்ராட்ஸ். ட்ரூ. திரு இறையன்பை சீஃப் செக்ரட்டரியாக இவங்க செலக்ட் பண்ணி போடும்போது திரு இறையன்புக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அதே மாதிரி சைலேந்திர பாபு, நீங்கள் அவருடைய போலீசிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் மேலே பல்வேறு விதமான உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. அதுதான் இந்த கவர்மெண்ட் ஏதோ நல்லது பண்ணும். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் அவங்க சிஎமோட பர்சனல் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் உதயச்சந்திரன், எம்எஸ் சண்முகம், இவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு கரப்ஷன் கேஸ் வரும்போதோ இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்போதோ எதிர்த்து நின்னவங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப ஹானஸ்டான பீப்புள். ஸோ இஸ் சரவுண்டட் பை ஹானஸ்ட் பீப்புள் அப்படிங்கும்போது இட் கேவ் அ லாட் ஆஃப் ஹோப் கொடுச்சு. ஸோ அந்த ஹோப் எல்லாமே உங்களுக்கு ஒரு குட்வில்லாக மாறிச்சு, எலக்டோரல் டிவிடென்ஸாக அது மாறிச்சு.
தேர்தல் ரீதியாக ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இந்த அதிகாரிகள்லாம் இருக்கும்போது தப்பு நடக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் போக போக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சொல்கிற இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இல்லையா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து நீங்கள் என்ன இவங்க பண்ணுறாங்க, திமுக என்ன தவறு செய்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சி எந்த விஷயமும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அது ஊடகத்தில் வராத அளவுக்கு வந்து அமுக்கி 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 யாரையும் எங்கேயும் பேச விடுறதில்ல. நீங்கள் முதலமைச்சருக்கு இன்றைக்கி வந்து களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் பெருவாரியாக என்ன ப்ராப்ளம் அப்படின்றது அவர் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உடன்பிறப்பே வா, அதுக்கப்புறம் தான் வந்து மக்களை தேடி நாம் வந்து போகிறோம் அப்படின்னு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த இது எல்லாம் பண்ணாங்க இல்லையா, இந்த டாக்குமெண்டேஷன், இந்த பட்டா கொடுக்கறது 100 நாட்கள், இதெல்லாம் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் கீழே உருவாயிருச்சு, இதெல்லாம் வந்து அதிருப்தியாக மாறுச்சு அப்படின்னோடனே அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த குறுகிய காலகட்டத்தில் அந்த விஷயங்களை அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு போகிறது, ஸ்கீம்ஸை கொண்டு போகிறது, இந்த ஸ்கீம்ஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது. ஸோ ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து மக்கள் மத்தியில் அது ஜூலையில் அந்த ஸ்கீம் கொண்டு போகிறத ஆரம்பித்தாங்க ஷபீர். அதுக்கப்புறம் எஸ்ஐஆரில் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, தராஸ் சுஷாம் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கிட்ட வந்து தெரியும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி அவங்க எஸ்ஐஆரில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்கங்கிற வரைக்கும் தரவுகளை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 4 வருஷத்தில் ஆக்சுவலாக என்ன தான் நீங்கள் வந்து 2021 திமுக ஜெயிச்சிருந்தாலும் திமுகவுக்குள்ளே இருக்கிறவங்களோட எண்ணம் என்னென்னா, தட் வாஸ் நாட் அ வெரி லேண்ட்ஸ்லைடு வின் ஃபார் அஸ். நம்ம அவ்வளோ அந்த 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு லைட் வெயிட், அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை, நான் என்னோடய வார்த்தை கிடையாது, இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் கேண்டிடேட்டை எதிர்த்தே உங்களால் 200 சீட்ஸ் ஜெயிக்க முடியலன்னா அப்போ இன்னரெண்ட்டாக டிஎம்கேக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய ஸ்ட்ரக்சரில். அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை இந்த 4 வருஷத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க கீழே கிரவுண்டில். அதில் வந்து நிறைய கட்சிக்குள்ளே அதிருப்திகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, காங்கிரஸில் வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்னு, அது டிஎம்கே காரங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. கீழே ஒன்றிய, அதனால தான் உடன்பிறப்பே வாவே கொண்டு வந்தாங்க. உடன்பிறப்பே வாவே ஐபேக் வந்து இதை உணர்ந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய பெண் அண்ட் ஐபேக் 2 பேரும், ஐபேக் வந்ததுக்கப்புறம் தான், பெண் வந்திருந்தா கூட இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஐபேக் வந்ததுக்கப்புறம் ஒரு ரியல் டைம் அசஸ்மெண்ட் அவங்க பண்ணி ஐபேக்லேருந்து கொடுத்த ஒரு ஐடியா தான் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் முதல்ல தீர்க்கணும் அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. அந்த பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் போயிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா என்ன 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 தலைவர் கூப்பிட்டு பேசுகிறதே வந்து அது பெரிய கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிஜேபியில் 2021 கோயம்புத்தூரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து 0 ஓட்டு எடுத்தார் பிஜேபியில். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், நம்ம எல்லாம் போட்டோம். அப்போ வெளியில் வந்து அண்ணாமலை வந்து சொன்னார், அவருக்கு வந்து நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவருக்கு கொஞ்சம் பெரிய பதவிக்கு நாங்கள் இப்போ அவரை வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம்னா. அவர் 0 ஓட்டு வாங்கியிருக்கலாம், பட் கட்சியில் ரெகக்னிஷன் வந்துருச்சு இல்லை. அதுதான் கட்சியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்சியில் தான் ரெகக்னிஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மக்கள்கிட்ட போக முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அதிமுகவிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம். நாம் வந்து 50 வருஷமாக திமுகவிலேயே இருக்கோம், நமக்கு இந்த முக்கியத்துவம் வரலையே அப்படின்ற அந்த ஆதங்கம் அப்படின்றது போர்ட்ஃபோலியோஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் முக்கியமான பாலாஜிக்கு வந்து இபி கொடுக்குறாங்க, எக்ஸைஸ் கொடுக்குறாங்க, முத்துசாமிக்கு ஹவுசிங் கொடுக்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஹவுசிங்கில் என்ன இருக்குன்னு, ஹவுசிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ. அதுக்கப்புறம் வந்து ஏவாவேலுக்கு பிடபிள்யூடி கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஏவாவேலு கூட ஓகே, அவர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான், நீங்கள் அதெல்லாம் டிஸ்கவுண்ட்டே பண்ண முடியாது. சேகர் பாபுக்கு ஹெச்ஆர்என்சி. ஸோ ஏடிஎம்கேலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸு பாருங்கள். செல்வ கணபதி ஏடிஎம்கேலேருந்து வந்தார், இப்போ எம்பி. அதுக்கு முன்னே சேலத்தில் டிஎம்கே எம்பியாக இருந்தவர் டிஎம்டிகேலேருந்து வந்த எஸ்ஆர் பார்த்திபன். இப்போ ஈரோடு கிழக்கில் டிஎம்டிகேலேருந்து வந்த சந்திரகுமார் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஸோ என்ன நடக்குது? அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ செங்கோட்டையனெல்லாம் இவங்க கூட்டிகிட்டு வரணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்னது வந்து,
செங்கோட்டையனுக்கு அங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஏற்கனவே தோப்பு வெங்கடாச்சலம், முத்துசாமி இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஈரோட்டில் எத்தனை பேர் நீங்கள் கொண்டு வந்து வைப்பீங்க சார்? நீங்கள் அதே மாதிரி பழனியப்பனை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் முக்கியமான பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வருகின்றவர்கள், அதுவும் வந்து குறிப்பாக அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு, எம்என்எம்லேருந்து வந்த மகேந்திரனுக்கு நீங்கள் ஐடி விங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன, நாங்கள் 40 வருஷம் போஸ்டர் ஓட்டுவோம், நாங்கள் போயிட்டு கொடி கம்பம் நடுவோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து திமுகவில் இருக்கிறது. அது உள்ளுக்குள்ளேயே அது வந்து எந்த விதத்தில் அது ஒரு பாதிப்பாக வருமா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிஜேபி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்கே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னே இருந்த மாதிரி 2019 இருந்த மாதிரி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அப்படின்றது பெரிய அளவில் இல்லை. உண்மை. அப்படின்னா கூட அந்த சென்டிமெண்ட் வந்து இன்ஹெரிட்டா இருக்கு தமிழ்நாட்டில். ஏதோ ஒரு இடத்துல பிஜேபியோட பாலிடிக்ஸ் சஸ்பிஷனா மக்களுக்கு ஒரு கோடு இருக்கு, சின்ன சந்தேகம். அதை டிஎம்கே வந்து ரோடா போடுறாங்க. இல்ல, சந்தேகம் ஏன் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிஜேபியும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா ஆக்டிவா இருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாநிலத்தில் எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த மாநிலத்தில் நம்ம வந்து ஒரு வலுவான சக்தியாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு. அதில் பிஜேபி எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா நிதி கொடுக்கறதில்ல, பிரச்சனை. அதே மாதிரி பல்வேறு திட்டங்களில் முட்டுக்கட்டை. அதே மாதிரி தொடர்ச்சியாக கவர்னரை வச்சு பண்ணக்கூடிய தொல்லைகள். கவர்னரை பிஜேபி வச்சு பண்ண வேணாம், அவரே நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னோடனே அவர் என்னென்னவோ விளையாட்டுலாம் விளையாண்டாரு. அவங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை மறைக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த கேம்பெயினை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க? இப்போ கூட்டணியில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஷபீர், அது பெருமளவில் வெளியில் வந்து என்ன தான் பேசு பொருளாக அது தலைவர்கள் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த தலைமைக்குள்ளே பேசிக்கிட்டு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வந்து அந்த சீஸ்ஃபயரை பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, அந்த அலையன்ஸே அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அந்த அலையன்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா, ஒன்று அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இன்னொன்று அலையன்ஸோட மேக். சார், நீங்கள் இந்த அலையன்ஸ் மேலே கூட மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தி இருக்குது சார். என்னன்னா, கூட்டணி கட்சிகள் அப்படின்னும் போது குறிப்பாக கூட்டணி கட்சிகள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து விசிகே பல பிரச்சனைகளை கையில் எடுத்தாங்க, பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து பல பப்ளிக் இஷ்யூஸை வந்து அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் கூட்டணியில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பெரிய வந்து திமுகவுடைய அலையன்ஸை டேமேஜ் பண்ணுற அளவுக்கான இஷ்யூஸை பேசாதீங்க, பட் பப்ளிக் இஷ்யூஸில் விசிபிளாக நீங்கள் எந்த இடத்துல பேசியிருக்கீங்க அப்படின்ற அதிருப்தி என்பது அதிகமாக இருக்குது. பேசுகிறாங்க, பட் அந்த அளவுக்கு இல்லை. அது இருக்குது. நீங்க அது இம்பார்ட்டன்ட் இல்ல சார். நீங்க கவர்மெண்ட் பிளஸ் அலையன்ஸ் மேல ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இவங்க எல்லாருக்கும் இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சார். இதுல மறைக்கலாம் முடியாது சார். நீங்க மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து முடிவு பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க சார். நீங்க ஊடகங்கள்ல இதை பேசக்கூடாது. ரெண்டாவது, நீங்க எந்த சேனல்லையும் இது வந்து ஒரு பெரிய பப்ளிக் இஷ்யூஸ் டிபேட் சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால நீங்க எதையும் கண்ட்ரோல் பண்ண இல்ல. சோஷியல் மீடியால வேற சார். சோஷியல் மீடியால அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி சொல்றேன், சில வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் யார் போய் எது பேசினாலும் ஒரு கடுமையான அட்டாக் அப்படின்றது அவங்க மீது நடக்கும். ஏன்னா இவங்க ஐடி விங்கை வச்சுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. ஆனால் அந்த அதிருப்தி அப்படின்றது வந்து ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த விமர்சனங்கள் வரும்போது தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். அந்த விமர்சனங்களை வந்து நீங்கள் யாருமே விமர்சனம் பண்ண முடியாது, யாருமே வந்து எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு போட்டு அமுக்குனதில் பல விஷயங்கள் 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் அவருக்கு தெரிகிறது. பல விஷயங்கள் வந்து 4 வருஷம் உள்ளே வரும்போது தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒன்றே தான் டக்குன்னு இப்போது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். இந்த வியூகங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு களத்தில் தேர்தல் சமயத்தில் மக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடிய வியூகங்களாக இருக்கிறதா, அதை எப்படி மக்கள் வாக்களிக்கிறாங்க, மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் இங்கே இருப்போம், பார்ப்போம், அதையும் ரிப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி ஷபி.